வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 489. நினைவாற்றலை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகள், வழக்கமான உடல் பயிற்சி, தியானம் மற்றும் மூளையை தூண்டும் பயிற்சிகள் அவசியம். பாதாம், அக்ரூட், கீரைகள், பழங்கள் உணர்வில் சேர்ப்பதுடன் தினமும் நடைப்பயிற்சி, யோகா, போதுமான உறக்கம் நினைவாற்றலை மேம்படுத்தி மறதியை குறைக்க உதவுகின்றது. மூளைக்கு பயிற்சி, புதிர் விளையாட்டுக்கள், புதிய மொழிகளை கற்றல் அல்லது படித்த விடயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தல் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இயற்கை வைத்தியம், வால்நட், வல்லாரைக்கீரை, இளந்தம்பழம் நினைவாற்றலை பெருக்க உதவும். வால்நட் மூளைக்கு உகந்த ஓமேகா 3 நிறைந்தவை. வால்நட் கிட்டத்தட்ட சிறிய மூளையை போலவே தோற்றமளிக்கின்றது. உங்கள் மூளையில் 60% கொழுப்பு உள்ளது. சரியாக செயல்பட அதற்கு சரியான வகையான கொழுப்புகள் தேவை, குறிப்பாக ஓமேகா 3. மூளை செல்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் விதத்தை மேம்படுத்தும். மஞ்சள் மசாலா மூளை ஆரோக்கியத்திற்காகவும் உலகளாவிய கவனத்தை பெற்றுள்ளது. இதனை குர்குமின் என்றும் அழைக்கப்படுகிறது. வயதான காலத்தில் ஞாபக மறதி ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். சின்ன சின்ன மறதிகள் வரலாம். உங்கள் மூளை அற்புதமானது. அதற்கு தகுதியான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை மதிக்கவும் ஒரு சிறிய மாற்றத்துடன் இன்றே தொடங்குங்கள். எங்கள் நினைவாற்றலை அதிகரிக்க நான் தவிர்க்க வேண்டிய உணவுகள்: அதிகப்படியான சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தவிர்க்க வேண்டியது. இந்த தலைப்பு நான் எடுப்பதற்கே காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அண்மையில் நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னன்னு சொன்னால், என்னுடைய மகன் பக்கத்தில் இருக்கிற அவரை பார்த்து என் மகனை பார்த்து கேட்கின்றார், எங்கே உங்களுடைய அம்மா என்று சொல்லி. அப்போ அவ்வளவுக்கு அவர் பழைய விடயங்களையோ அல்லாதவங்களை மறக்கிறார். அடுத்தது ஒரு கதையை கதைச்சாரண்டா அது சொல்லி முடிய ஒரு 5 நிமிஷத்தால் திருப்பி அதை கேட்கறது. அடுத்தது பேருந்து நான் அவதானித்தேன் அவரை எப்படின்னு சொன்னால், அவருடைய மகன் அவருக்கு பக்கத்திலே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருண்டா, தன் மகனிட்ட கேட்குறார், நீ உன் அம்மாவுக்கு போன் அடிக்க இல்லையோன்னு சொல்லி. அப்போ அதை பார்த்துட்டு நான் என்னுடைய வயதுக்கு நான் மறதியான ஆக்களை நான் சந்திக்கலை. இது எனக்கு ஒரு பெரிய வியப்பான ஒரு விடயமாக இருந்தது. இப்படியா மறதி என்று. ஆனால் எங்களுடைய அதிபர் அவர்கள் நெடுகலும் சொல்வார், எதுவும் வரலாம், ஆனால் எங்களுக்கு மறதி மட்டும் வந்துடக்கூடாது என்றதை நான் அனுபவித்த விடயம் அன்றுதான் அந்த அவரை பார்த்த இடத்துல. அப்போ அவருக்கு அதன் பின்புதான் நான் இந்த விடயத்தை பற்றி ஒரு முறை தேடி பார்ப்போம் என்று சொல்லி தேடிய போதுதான் இவ்வளவு தகவல்களையும் எனக்கு கிடைத்தது. ஆகவே நாங்கள் எப்பவுமே எங்களை நாங்கள் உஷாராக வைத்திருப்பது தான் மிக மிக அவசியம். ஆகவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நாளை எனக்கு வேலை என்பதனால் நேரடி நிகழ்வில் என்னால் இணைந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.